நானும் இங்கேருந்து படித்து தான் அக்ரிகல்ச்சர் காலேஜ் படிச்சுட்டு பேங்க்கு இந்த வீட்டில் உட்காந்து தான் பேங்க்குக்கு படித்தேன். பேங்க்கு நான் படித்து எழுதுனதும் உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிட்டு. ஆனால் எனக்கு நான் பேங்க்கில் ஜாயின் பண்ணவே இல்லை, 2 வருஷம் ஜாயின் பண்ணலை. ஏன்னா நான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். அங்கே வேலையும் போச்சுன்னு தான் சொன்னாங்க. பிறகு 2 வருஷம் கழிச்சு நான் சென்னையில் போய் விசாரித்தா அவங்க பேர் இருக்குது, நீங்கள் சேரத்தெல்லாம் சேரலான்னு சொன்னாங்க. அன்னைக்கே சேர்ந்துட்டேன். அதாவது பேங்க்கு ஆஃபீஸர் வேலை கிடச்சுமே 2 வருஷம் தான் போகலை. படிக்க போகிறேன்னு போயிட்டேன். பிறகு போய் கேட்டவன வேலை கொடுத்துட்டாங்க. அப்படி இங்கேருந்து நான் பேங்கிங் எக்ஸாமினேஷன் படித்தேன். பிறகு ஐபிஎஸ்சில் வந்த பிறகு தமிழ்நாட்டில் சென்னையில் பெரிய பதவிக்கு வந்தேன். நான் முதலமைச்சர்கிட்டே டெய்லி பேசுவேன். அவர்கிட்ட உட்காந்து பல விவாதங்கள் நடத்துவோம். அவர்கிட்ட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். இந்திய பிரதமர்கிட்டயே பேசியிருக்கேன். அவர்கிட்ட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். மத்தியான சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அந்த ஒரு சான்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிது. அதெல்லாம் இந்த படித்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு இது போன்ற சான்ஸ் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான். இந்த வீடு வந்து ரொம்ப பழைய வீடு, 100 வருஷம் ஆனது. இப்படி திரும்பி இங்கே பார்க்கும்போது நாங்கள் அப்பச்சி இல்லை தாத்தான்னு சொல்லுவோம். தாத்தான்னு கூட மாட்டோம், நாங்கள் அப்பச்சி தான். அப்பச்சி வந்து அவர் தான் வச்சுருக்காரு இந்த வீடு. அப்போ வந்து பெரிய அளவில் வந்து அவர் அப்ரேஷன் இருந்த இடம். இந்த தமிழ் பேசுகிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை கிடையாது. அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காலங்கள். ஆனால் அவர் வந்து போல்டாக இவ்வளோ பெரிய வீடு கட்டி, இந்த வீடுக்கு இன்னும் அந்த அப்புறம் வந்து ஃப்ரீயாக தான் கிடக்கும். இப்போ தான் அவங்க எல்லாம் வீடு வச்சுருக்காங்க. ஸோ அவர் எழுதி வச்சுருக்காரு. அவருக்கு பேரையும் எழுதி 1922 எழுதி வச்சுருக்கு. 100 வருஷம் ஆயிருக்கு இந்த வீடு. ஸோ அந்த வீடை நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லி அதை சரி பண்ணிட்டேன். என்கிட்டே ஒரு 2000 புக்கு இருந்தது. நான் வந்து டிபார்ட்மெண்ட் சேர்ந்த பிறகும் தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். ஒரு சட்டம் படித்தேன், ஒரு எம்ஏ படித்தேன், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக படித்தேன், சைபர் கிரைம் சம்மந்தமாக படித்தேன், ஒரு பிஹெச்டி படித்தேன். படித்த புத்தகங்களெல்லாம் நான் பத்திரமாக தான் வச்சுருந்தேன். அந்த புக் வைக்க இடம் இல்லை. அதனால் இந்த புக்கை எல்லாம் கொண்டு வச்சு பிறகு யோசித்தேன். இந்த மாதிரி இந்த ஏரியாவில் உள்ள பிள்ளைகள் வாசிக்க பழகினா ஒரு வேளை அவங்களுக்கு நாளைக்கு டிபார்ட்மெண்ட்டில் சேர்கிறதுக்கோ, இல்லை கவர்மெண்ட்டில் சேர்கிறதுக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சேர்கிறதுக்கோ, இல்லை ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கோ ஒரு சான்ஸாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் ஒரு சமுதாயத்தில் ஒரு சதவீதம், அது 5% இருக்கலாம், 10% இருக்கலாம். நம்ம எல்லாம் பார்க்கும்போது ஒரு 50% ஆட்களுக்கு படிக்கக்கூடிய சௌகரியங்கள் கிடையாது. பணியாறுவாங்க, நம்மாட்டி வேலைக்கு போவாங்க, அப்படி தான் இருந்தாங்க. இப்போ அந்த எண்ணிக்கை குறைஞ்சாலும் இன்றைக்கும் கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பங்கள் நிறைய இருக்க தான் செய்யுது. அப்போ அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு சில டைமில் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வீட்டில் சூழ்நிலைகள் சரியாக இருக்காது. அப்போ அவங்களுக்கு காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் முதல்ல முயற்சி எடுத்தோம். அதில் எனக்கு சுதீர், அதே மாதிரி பாலச்சந்தர், சுதன், இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து, இப்போ இல்லை, எனக்கு கிளாஸ்மேட் ஒருத்தர் இருந்தான் சுந்தர்ராஜன் சொல்லி, அவங்க பிள்ளை நல்லா படிப்பாங்க. அது ஒரு 20 வருஷம் மேலே இருக்கும், 20 வருஷம் மேலே இருக்கும். அந்த பிள்ளைக்கு வந்து அட்மிஷன் கிடச்சிது. ஆனால் அவளை படிக்க வைக்க வசதி இல்லை. அந்த டைமில் நான் 5 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அது 50 லட்சம் இப்போ கம்பெனியில் சொல்லி. சுந்தரராஜன் தெரியுங்களா? அவன் கொஞ்சம் குடியாரன், பிறகு வந்து இறந்துட்டான். அந்த பிள்ளை வந்து எல்என்டி படித்து முடிச்சோடனே எல்என்டியில் போய் சேர்ந்து பண்ணேன். எல்என்டியில் பண்ணி என்ன காட்டில் நிறைய சம்பளம் அவளுக்கு அந்த டைமில். அதுலேருந்து ஆரம்பித்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பிள்ளைகளை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டோம். அதில் சென்னையில் உள்ள சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ், பல்வேறு காலேஜில் சேர்த்து விட்டு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டிகிட்டு வந்தோம். அப்படியும் கொஞ்சம் பிள்ளைகள் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சுதீர்ஜன மாதிரி நாங்கள் பயிற்சி கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. ஆசிரியர் பெருமக்கள் உதவி பண்ணாங்க. ஃபிசிக்கல் டைரக்டர்ஸு, ஹெட் மாஸ்டர்ஸு, அந்த நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலே நமக்கு கொடுத்துட்டாங்க அவங்க ஒட்டுமொத்தமாக. இந்த வருஷம் வரைக்கும் உள்ள ட்ரைனிங் நம்ம நடத்தியிருக்கிறோம். அதில் சுதீர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து, சுதன் எல்லாரும், அதுக்கு பிறகு பிரதீப் ராஜ் செஞ்சு அந்த வேலையை செஞ்சோம். இப்படி சின்ன சின்ன வகையில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி நம்ம இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக செஞ்சிட்ருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.